Taste the Daily. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கல்லூரி விரிவுரையாளரின் நிலத்தை சார்பதிவாளர் அலுவலகம் ஏமாற்றி கிரயம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசோக்குமார் என்பவர் போலி ஆவணம் தயார் செய்து பச்சமுத்து என்பவருக்கு சார்பதிவாளர் செல்லமணி மூலம் பல லட்சம் ரூபாய் பெற்று கிரயம் செய்ததாக தெரிகிறது. இதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் தர்மலிங்கம் சார்பதிவாளர் அலுவலகத்தை குடும்பத்துடன் முற்றுகையிட்டு மனு கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நில மோசடி புகார்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். லேடி மேல பணத்தை வாங்கி எந்த நிலை வேணாலும் யாருக்கு வேணாலும் கரை பண்ணி கொடுப்பா. அந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு லேடி தான் இவன் செல்லமணி. அந்த மாதிரி கேட்கற அளவுக்கு ஓடிட்டீங்க. இன்னைக்கு நான் வரேன்னு தெரிஞ்சுதான் ஓடிடுச்சு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியான பியர் சோழாவில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 4 மின்கம்பங்கள் சேதமானது. கான்வென்ட் ரோடு பியர் சோழா அருவி செல்லும் சாலையில் ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதில் மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பம் முற்றிலும் சேதமானது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஸ்டாலின் மாடல் அரசின் தீயணைப்பு துறையினரின் மீட்புப் பணிகளில் அலட்சியம் காட்டியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிதாக வாங்கப்பட்ட அரசு பேருந்திலிருந்து புகை வந்ததை அடுத்து நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். தெற்கு திட்டை கிராம பேருந்து நிறுத்தத்திலிருந்து குறிஞ்சிப்பாடி நோக்கி சென்ற விடியா அரசின் தகரடப்பா பேருந்தின் பின்பக்க டயரிலிருந்து திடீரென புகையும் துர்நாற்றமும் வந்தது. இதையடுத்து பேருந்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர். 2 மாதங்களுக்கு முன்பாக தொடங்கி வைக்கப்பட்ட அரசு பேருந்திற்கே இந்த நிலையா என பயணிகள் அதிருப்தி தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த ஆட்டுப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏவுமான சு ரவி திடீர் ஆய்வு செய்தார். அப்போது கல்லூரி முதல்வர் இல்லாமல் இருந்ததால் ஏன் முதல்வர் இல்லை என கேள்வி எழுப்பிய எம்எல்ஏ சு ரவி 2 ஆண்டுகளுக்கு முன் கட்டிய கூடுதல் ஆய்வுக்கூடம் இதுவரை திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக மாணவரணி சார்பில் போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரித்தார். மதுரை மாவட்டம் தோடநேரி கிராம பெரிய கண்மாயில் மீன் வளர்க்க ஏலம் விடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விவசாய நிலங்களுக்கு பாய்வது போக மக்கள் குளிக்கவும் ஆடு மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்கும் பயன்படும் கண்மாயில் மீன் வளர்ப்புக்காக கோழி இறைச்சிகள், உயிரிழந்த நாய்கள் உள்ளிட்டவை இரையாக போடுவதால் தண்ணீர் வீணாகி கடும் துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். எனவே ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு தெரியாமல் நடைபெற்ற மீன் குத்தகை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். கோழி கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிடுறாங்க, அழுகின காய்கறிகளை கொண்டு வந்து கொட்டிடுறாங்க. சில நேரம் மிருகங்கள் செத்த பிரேதங்கள் இருக்கு பாருங்க, அதையும் கொண்டு வந்து தூக்கி போட்டுறாங்க. இப்படி போடுறதன் மூலமா அந்த பாசனத்துக்கு பயன்படக்கூடிய அந்த தண்ணி கெட்டு போய் துர்நாற்றம் வீசுது. சில நேரங்கள்ல நாயெல்லாம் மிதக்குது அந்த தண்ணியில. எங்க ஊர்ல குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அந்த கம்மையில தினந்தோறும் குளிக்கிறாங்க. சில நேரம் அந்த தண்ணியை குடிக்கவும் செய்யறாங்க. எங்க ஊருக்கு மேய்ச்சலுக்கு வர்ற ஆடு மாடுகள், எங்க ஊர் ஆடு மாடுகள் அந்த தண்ணியை குடிக்குது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புதியதாக தொடங்கப்பட்ட அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கேவிக்குப்பம் பகுதியில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளி வளாகத்தை 2ஆக பிரித்து ஒரு பகுதியில் மகளிர் மேல்நிலைப் பள்ளியும் மற்றொரு பகுதியில் அரசு கலைக்கல்லூரியும் செயல்படுகிறது. புதியதாக கடந்த 20ஆம் தேதி திறக்கப்பட்ட இந்த கல்லூரியில் எந்த அடிப்படை வசதிகளோ கல்லூரிக்கான கட்டமைப்போ பேராசிரியர்களோ இல்லாததால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஸ்டாலின் விளம்பரத்திற்காக நடத்தும் ரோட் ஷோ செல்லும் சாலையை அமைச்சர் ஆய்வு செய்ய வந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் ஆம்பூர் பேருந்து நிலையம் வந்து செல்லும் பேருந்துகள் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் மீது திருப்பி அனுப்பப்பட்டது. ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் இறங்க வேண்டிய பயணிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னதாகவே இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர்.